ஆவணி மாத ராசி பலன். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இது சூரியனோட நட்சத்திரம். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான். குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல கேது பகவான். பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு. 7ஆம் இடத்துல சனி வக்ர காலங்கள். 8ஆம் இடத்துல ராகு பகவான். வீடு கொடுத்த கிரகம். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம். ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல குரு பகவான். செவ்வாயும் சேர்க்கை. இந்த மாத இறுதியில் செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில், ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்து நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார். சுப விரயங்களாக இருக்கலாம், அது வீண் செலவுகள் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரும் அவரே, யோகாதிபதினு சொல்லக்கூடியவரும் அவரே. மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாகவே சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த சூரிய பகவான். சூரியனுடைய நகர்வுகள் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பார்க்கலாம். நண்பர்கள் வழியில் நிறைய மன உளைச்சல்களை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிவுக்கு வரும். நல்ல ஒரு அனுகூலமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் ராசியில் இருக்கிறது. ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். அதனால் மனசு தெளிவாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா ஆடி மாதத்தில் ஒரு சில தகவல்கள் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல செய்தி வருமா அப்படின்ட்டு நிறைய முயற்சிகளை கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. வரன் பார்க்க மட்டும் போயிருக்க முடியாது ஆடி மாதத்தில். மற்றபடி திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். பதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சரியான பதில் வந்திருக்காது. இதன் பிறகு பதில் உங்களுக்கு நல்லபடியாக எதிர்பார்க்கலாம். திருமணம் ரீதியாக புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துச்சு இல்லையா. இப்போ ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்குண்டான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, ஒரு பாசிட்டிவான பதில் வரும். நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து நிறைய உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் குருடைய பார்வை வந்த பிறகு, இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, திடீர் வேலை வாய்ப்புகள். வரன் தேடிட்டே இருக்கோம், ஆனால் வரன் கிடைக்கல, வரன் கிடைச்சாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு தெளிவான பதில் இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர காலங்கள். ஏன்னா 6 குடைய கிரகம் 7ஆம் இடத்துல வக்ர காலத்தில் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சின்னதாக கடன் கட்டி முடிப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வட்டியாவது கட்டி முடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வட்டி கட்டி முடிக்கிறதுக்காவது ஒரு சூழ்நிலை, ஒரு வருமானம் வரும் இந்த காலகட்டங்களில். சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அஷ்டம சனியாக வரும்போது தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ அஷ்டம சனி இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கடுமையான கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். பெருசாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது. பெரிய கடன்கள் வேண்டாம். இப்போ வேலை மாற்றங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். புதுசாக வேலை மாற்றணும்னு நினச்சா கூட கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கலாம், ஆனால் குரு பகவானோ சனி பகவானோ இல்லை ராகு பகவானோ இந்த 3 கிரகங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்கள் ஜென்ம ராசியில் இருந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். ஆனால் ராசியாதிபதி ராசியில் இருந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம் சிறப்பான காலம்னு சொல்லலாம். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் பொது பலனாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான். அப்போது யோகரோட வீட்டில் தான் இந்த ராகு பகவான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். திருமண வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும். சுய தொழில் பாதிப்புகள் எதனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் இருக்காது. சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து போன மாதம் ஃபுல்லாகவே, ஆடி மாதம் ஃபுல்லாகவே மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துருக்கும். அதிகப்படியாக உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருக்கும். இப்போ கடன் பிரச்சனைகள் இருக்காது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2019 முதல் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது தசாபுத்தி பலன்கள் இல்லை, குருடைய கோச்சார நகர்வுகள் சரியில்லைன்ற பட்சத்தில் 2019 குரு கேது சேர்க்கை, அதாவது தனுசு ராசியில் குரு கேது சேர்க்கை சேர்ந்த நாளில் இருந்து இது வரைக்கும் 2023 முடிய
ஆனால் 24 இருந்து குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்குது, குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. ஆனால் 2023 வரைக்கும் உங்களுக்கு நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த கஷ்டம் தொடருது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். தசாபுத்தி பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தசாபுத்தி பாதிப்புகள் தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது, மாத பயிற்சிகளில் வந்து நல்ல பலன்கள் இல்லை, குரு பயிற்சி, சனி பயிற்சி, அதில் ராகுகேது பயிற்சி, எந்த பயிற்சி வந்தும் எங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதே இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் தான். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 12 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும், பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் கெடு பலன்களை கொடுக்கும். முதல் 12 வருடத்தில் வந்து கெடு பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் ராகு தசை அப்படிங்கிறதுனால. ராகு தசைக்கு வந்து பொது பலனாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து அந்த பலன்களை தான் அது கொடுக்கும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். இப்போ குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால இப்போ கேது பகவான் மேலே இருக்குது. கேது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது குடும்பம் சார்ந்து குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கும். அது வந்து குருவுடைய பார்வை கிடைச்ச பிறகு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில், போன மாதம்லாம் நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சூரிய பகவான். இப்போ ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம். சனி வந்து வக்கரமாக இருக்குது. வக்கரமாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும். சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுலையா, இந்த மாதத்தில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சொந்த பந்தத்தில் பேசாதவங்க கூட வந்து பேசுவாங்க. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாயார் வீட்டில் நிறைய பிரச்சனைகள், சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனை, மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மனசு ரீதியாக 2ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதுனால இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னாக்கா ஏற்கனவே வேலை போயிருக்கு இல்லையா, தசாபுத்தி பாதிப்புகளால் ஒரு சிலருக்கு வந்து வேலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த வேலை பாதிப்புகள் ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சுனாக்கா இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் 2019 வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. வேலை சார்ந்த பாதிப்புகள் இருக்காது. பெண்களுக்கு வந்து சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்க, பார்ட் டைமாக உங்களுக்கு வந்து சுயதொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது. இது கோச்சார ரீதியாக அவங்க சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி பார்க்கலாம். ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்குது. கடுமையான கெடுபலன்களை கொடுத்து கொண்டு இருந்த சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்கு. ஏன்னா ஜென்ம ராசியில் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் சூரியனும் 3 கிரகங்களும் ராசியில் இருக்குது. ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகும். இருந்தாலும் சுக்கிர பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சுக்கிரன் பெருசாக உங்களுக்கு வந்து கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது. நீச வீட்டுக்கு போனால் கூட கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதனால் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறது தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது கேரண்டி கைது போனோன்னா கூட கொஞ்சம் உசாரா போடுங்க. யாருக்குமே முன்னிக்காதீங்க. இப்போ யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து 2019 கொடுத்த பணம் வரல, மணி லாக், நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. 2019 குரு கேது சேர்க்கை, அதுலேருந்து 2023 வரைக்கும் சரியில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை அதுவும் சரியில்லைன்னாக்கா சொல்லவே தேவையில்லை. பல அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய கஷ்டங்களையும் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அவமானப்பட்டு சொந்த பந்தங்களில் வந்து நிறைய நெருக்கடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான காலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். வட்டி கட்டியாவது முடிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு ஒரு அர்ச்சனை கொடுங்க. அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. 3 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும், கவலைகள் தீரும், உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீரும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். முடிஞ்சால் நீங்கள் சனிக்கிழமை 3 சனிக்கிழமை நீங்கள் விளக்கு போடலாம். இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 3 வாரம் சனிக்கிழமை கூட போயிட்டு பண்ணிட்டு வாங்க. அஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் சனிக்கிழமையாவது
காலபைரவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. இது வந்து யோக தசைன்னு சொல்லிக்கலாம். இந்த ராசிக்கு ராசியிலே வந்து புதன் இருக்கு, சுக்கிரனும் இருக்கு. சுக்கிரன் வந்து பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு நீச வீட்டுக்கு போயிடுவாரு. மனசு தெளிவாக இருக்கும். இந்த வயதான காலகட்டங்களில் வரக்கூடிய இந்த புதன் தசையானது மிகவும் தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வந்து தீர்வுக்கு வரும். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். உங்கள் வீட்டில் வாரிசுகள் ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வயதான காலகட்டங்களில் வர புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வாரிசுகளுக்கு, அதாவது வீட்டில் ஒரு நல்ல ஒரு சுப விசேஷங்கள், வருமானத்தை, வேலை வாய்ப்பை எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கும் இந்த மாத காலகட்டத்தில். இந்த ஆவணி மாதத்தில் ஆடி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விசேஷங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசை ரொம்ப பாதிப்பில் கொடுத்துச்சு, நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. துளசி மாலை வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க. காலையில் 6 to 7 இந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். மாலை வேலையில் வந்து 6 to 7 இந்த டைமில், அதாவது பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும்.